வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உலக நாடுகள் மீது தமது வரி விதிப்புகளை அறிவித்துக் கொண்டிருக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நட்பு நாடு எதிர நாடு என்று எந்த பாரபட்சமும் பார்க்கவில்லை. அனைவர் மீதும் இறக்குமதி வரிமழை பொழிந்து கொண்டிருந்தார். ட்ரம்பின் அடாவடிகளுக்கு உடனடியாகவே சமமான பதிலடி கொடுத்த நாடுகள் இரண்டு தான், அவை சீனாவும் கனடாவும். அதற்கும் காரணம் உண்டு. ட்ரம்ப் மீது கொடுக்கப்பட்ட பதிலடிக்கு பதிலாக சீனா மீது மட்டுமே பதிலடி கொடுத்தார். கனடாவில் கை வைக்கவில்லை. காரணம், ஏதோ ஒரு காலத்தில் சீனா கைவிட்டால் ட்ரம்ப் கனடாவின் வாயிலில் வந்து நிற்க வேண்டி இருக்கும். ட்ரம்பும் சீனாவும் வரி விதிப்புகளை ஏலம் போடுவது போல உயர்த்தி கொண்டு சென்று 135% வரி வரைக்கும் கொண்டு போனார்கள். பின்னர் ட்ரம்ப் பின்வாங்கி 30%ற்கு இறங்கினார். சீனாவும் வரி விதிப்பை குறைத்தது. ஆனால் வேறொரு இடத்தில் ட்ரம்புக்கு கிடுக்குப்பிடி போட்டது. அதுதான் அமெரிக்காவுக்கு மிகவும் அவசியமான அரிய கனிமங்கள் மீதான ஏற்றுமதிகளுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள். அரிய மண் தாதுக்களால் செய்யப்பட்ட வெப்ப எதிர்ப்பு காந்தங்களின் ஏற்றுமதியில் சீனாவின் கடுமையான கட்டுப்பாடுகள் அமெரிக்க ராணுவ விநியோக சங்கிலியில் ஒரு பெரிய பாதிப்பை வெளிப்படுத்தியுள்ளன. இந்த காந்தங்கள் இல்லாமல் அமெரிக்காவும் ஐரோப்பாவில் உள்ள அதன் நட்பு நாடுகளும் சமீபத்தில் உக்ரைன் போரில் தீர்ந்து போன ராணுவ வன்பொருட்களை மீண்டும் நிரப்ப போராட வேண்டும். ராணுவ வன்பொருட்கள் புதிதாக தயாரிக்கவும் திணற வேண்டும். ஒரு தசாப்தத்திற்கு மேலாக ஏவுகணைகள், போர் விமானங்கள், ஸ்மார்ட் குண்டுகள் மற்றும் பல ராணுவ உபகரணங்களுக்கான காந்தங்களை தயாரிப்பதற்கு முக்கியமான ஒரு குறிப்பிட்ட வகையான அரிய மண் வகையை சீனா தான் வழங்குகிறது. சீனா வழங்குவதற்கு மாற்றாக வேறு ஏற்பாடுகளை உருவாக்க அமெரிக்கா தவறிவிட்டது. லண்டனில் தற்போது நடைபெற்று வரும் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் அரிய மண் தாதுக்கள் ஒரு மைய பிரச்சனையாக மாறியுள்ளது. இதில் ட்ரம்ப் அதிகம் எகிர முடியாது. எகிரினால் சீனா தலையில் குட்டிவிடும். சீனா உலகம் முழுவதும் பயன்படுத்தும் சமாரியம் அரிய உலோகத்தை உற்பத்தி செய்கிறது. இது ராணுவ பயன்பாடுகளில் கிட்டத்தட்ட முழுமையாக பயன்படுத்தப்படும் ஒரு மிக முக்கியமான அரிய மண் உலோகம். சமாரியம் காந்தங்கள் அவற்றின் காந்த சக்தியை இழக்காமல் ஈயத்தை உருக்கும் அளவுக்கு வெப்பமான வெப்பநிலையை தாங்கக்கூடியவை. ஏவுகணைகளின் மூக்கு கூம்புகள் போன்ற நெருக்கடியான இடங்களில் வேகமாக நகரும் மின்சார மோட்டார்களின் வெப்பத்தை தாங்குவதற்கு சமாரியம் அரிய உலோகம் அவசியம். சீனா 7 வகையான அரியமண் உலோகங்களின் ஏற்றுமதியையும் அவற்றிலிருந்து தயாரிக்கப்படும் காந்தங்களையும் நிறுத்திவிட்டது. இந்த உலோகங்கள் மற்றும் காந்தங்களின் உலகின் பெரும்பாலான விநியோகத்தை சீனா கட்டுப்படுத்துகிறது. இந்த பொருட்கள் சிவில் மற்றும் இராணுவ பயன்பாடுகளை கொண்டவை என்றும், மேலும் ஏற்றுமதிகள் சிறப்பாக வழங்கப்பட்ட உரிமங்களுடன் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்றும் சீனாவின் வர்த்தக அமைச்சு அறிவித்தது. இந்த நடவடிக்கை சீனாவின் வர்த்தக அமைச்சின் கூற்றுப்படி சீனாவின் தேசிய பாதுகாப்பை பாதுகாக்கும் மற்றும் பரவல் தடை போன்ற சர்வதேச கடமைகளை நிறைவேற்றும். ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவில் உள்ள வாகன உற்பத்தியாளர்களுக்கு தடை செய்யப்பட்ட 2 அரிய மண் தாதுக்கள் டிப்ரோசியம் மற்றும் டெர்பிசியம் ஆகியவற்றை உள்ளடக்கிய காந்தங்களுக்கான சில உரிமங்களை சீனா பாதுகாப்பு அமைச்சு வழங்க தொடங்கியுள்ளது. பிரேக் மற்றும் ஸ்டேரிங் அமைப்புகளில் பயன்படுத்தப்படும் இந்த 2 அரிய மண் தாதுக்கள் கொண்ட காந்தங்கள் அருகில் உள்ள பெட்ரோல் என்ஜினின் வெப்பத்தை தாங்கும். ஆனால் ராணுவ பயன்பாடுகளில் எதிர்கொள்ளப்படும் அதிக வெப்பத்தை நம்பத்தகுந்த முறையில் இவற்றால் தாங்க முடியாது. அதற்கு சமாரியம் தேவை. சீனா டிப்ரோசியம் மற்றும் டெர்பியம் ஆகியவற்றை உள்ளடக்கிய காந்தங்களுக்கான சில உரிமங்களை சில நாடுகளுக்கு வழங்க காரணம், அவை சிவிலியன் பாவனைக்கான பொருட்களின் தயாரிப்புகளுக்கு தேவையானவை. ஆனால் சிவில் பயன்பாடுகள் குறைவாக உள்ள சமாரியத்தின் ஏற்றுமதியை சீனா அங்கீகரிக்கும் என்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. சரி, ட்ரம்பின் வரி விதிப்புக்கு பதிலடி கொடுத்த கனடாவுக்கு ட்ரம்ப் ஏன் பதிலடி கொடுக்கவில்லை? அதற்கு முன் கனடாவை அமெரிக்காவின் 51வது மாநிலமாக்க போகிறேன் என்று ட்ரம்ப் அவ்வப்போது புலம்புவதன் காரணம் என்ன? அமெரிக்காவுக்கு தேவையான பல பொருட்கள் கனடாவில் இயற்கையாகவே உள்ளன. அவற்றில் சமாரியமும் ஒன்று. ஆம், சமாரியம் கனடாவில் கிடைக்கின்றது. கனடா சமாரியத்தின் முக்கிய உற்பத்தியாளராக இல்லை. காரணம், இதுவரை கனடா அதிக கவனம் அதில் செலுத்தவில்லை. இருப்பினும் கனடிய நகரமான சஸ்கடூனில் சமாரியத்தை பதப்படுத்தக்கூடிய ஒரு ஆலை உட்பட சில அரிய மண் வளங்கள் மற்றும் செயலாக்க வசதிகளை வைத்திருக்கிறது. கனடாவின் அரிய மண் தொழில் வளர்ந்து வருகிறது. சஸ்கடூன் ஆராய்ச்சி கவுன்சிலின் ஆலை மற்றும் பிற முயற்சிகள் போன்ற திட்டங்கள் இந்த முக்கியமான கனிமங்களுக்கான உலகளாவிய விநியோக சங்கிலியின் கனடாவின் பங்கை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளன. அதனால் சீனா கையை விரித்தால் ட்ரம்ப் தனது அண்டை நாட்டின் கதவை தட்ட வேண்டி இருக்கும். சீனா மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் நேற்று திங்கட்கிழமை லண்டனில் 2 நாட்கள் வர்த்தக பேச்சுவார்த்தைகளை தொடங்கினார்கள். அரிய மண் தாதுக்களின் ஓட்டத்தை மீட்டெடுப்பது அமெரிக்க அதிகாரிகளுக்கு முன்னுரிமை. ஆனால் சீனா அதன் புதிய ஏற்றுமதி உரிமை முறையில் சமாரிய ஏற்றுமதியும் முற்றிலுமாக ரத்து செய்யும் என்று கூறப்படுகிறது. அது போய்விடக்கூடாது என்று நான் கவலைப்படுகிறேன் என்று சீனாவில் உள்ள அமெரிக்க வர்த்தக சபையின் தலைவர் மைக்கேல் ஹார்ட் கூறினார். அவர் பெய்ஜிங்கில் உள்ள அமெரிக்க தனியார் துறையின் முயற்சிகளை ஒருங்கிணைத்து வருகிறார். சமாரியத்தின் முக்கிய அமெரிக்க பயனர் லாக்ஹீட் மார்ட்டின் அமெரிக்க பாதுகாப்புத்துறை உற்பத்தியாளர்.
ஒவ்வொரு F-35 போர் விமானத்திலும் சுமார் 50 பவுண்ட் சமாரியம் காந்தங்கள் உள்ளன. லோக்ஹீட் மார்ட்டின் ஒரு குறுகிய அறிக்கையில் சமாரியம் பற்றிய கேள்விகளுக்கு பதிலளித்தது. எங்கள் வாடிக்கையாளர்களின் பணிகளை ஆதரிக்க முக்கியமான பொருட்களுக்கான அணுகலை உற்பத்தி செய்வதற்காக உலகளாவிய அரிய மண் விநியோக சங்கிலியை நாங்கள் தொடர்ந்து மதிப்பிடுகின்றோம். அரிய மண் விநியோக சங்கிலி பற்றிய குறிப்பிட்ட கேள்விகளுக்கு அமெரிக்க அரசாங்கம் சிறப்பாக பதில் கொடுக்கும் என்பது லோக்ஹீட் மார்ட்டின் வெளியிட்ட சுருக்கமான அறிக்கை. அமெரிக்க அரசாங்கத்தின் கைகளில் தான் சமாரியம் கிடைப்பதும் கிடைக்காததும் உள்ளது என்பதே அதன் விளக்கம். பைடன் நிர்வாகத்தில் இருந்த அதிகாரிகள் அமெரிக்க இராணுவத்திற்கு உள்நாட்டு சமாரியம் விநியோகம் இல்லாதது குறித்து மிகவும் கவலைப்பட்டதால் சீனாவுடன் அதிகம் மோதவில்லை. மாறாக கனடாவுடன் பேசினார்கள். ஆனால் கனடா வர்த்தக ரீதியாக அதில் ஆர்வம் காட்டவில்லை. இதனால் அமெரிக்கா சீனாவை முழுமையாக நம்பியுள்ளது. கடந்த 2 மாதங்களாக சமாரியம் விநியோகத்தில் தடங்கள் ஏற்பட்டுள்ளதால் அமெரிக்காவும் ஐரோப்பாவில் உள்ள அதன் நட்பு நாடுகளும் மேம்பட்ட ஆயுதங்களை மீண்டும் கட்டியெழுப்ப திணறி வருகின்றன. ரஷ்ய படியெடுப்புக்கு பின்னர் உக்ரைனுக்கும் காசா மோதலின் போது இஸ்ரேலுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டதன் மூலம் அமெரிக்காவுக்கு ஆயுத இருப்புகள் கடுமையாக குறைந்து விட்டன. ட்ரம்ப் நிர்வாகம் தாய்வானுக்கு மேலும் ஆயுதங்களை வழங்க முயற்சிக்கிறது. இராணுவ பயன்பாட்டுக்கான அரிய மண் தாதுக்களின் ஏற்றுமதியை நிறுத்துவதோடு மட்டுமில்லாமல் தாய்வானுக்கு ஆயுதங்கள் வழங்குவதில் வகிக்கும் பங்கு காரணமாக சில அமெரிக்க இராணுவ ஒப்பந்ததாரர்கள் மீது சீனா சமீபத்தில் தடைகளை விதித்தது. அந்த தடைகள் இப்போது சீன நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் அமெரிக்க இராணுவ ஒப்பந்ததாரர்களுடன் எந்த நிதி தொடர்பும் வைத்திருப்பதை தடுக்கின்றன. சமீப காலம் வரை சமாரியம் துறையில் இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. ஏனெனில் சீனா சமாரியத்தை கோபல்ட்டுடன் கலந்த ரசாயன நிறுவனங்களுக்கு ஏற்றுமதி செய்து பின்னர் அமெரிக்க இராணுவ ஒப்பந்ததாரர்களுக்கு விற்பனை செய்தது. ஆனால் பெய்ஜிங்கின் அரியமண் தாதுக்கள் மீதான புதிய ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் விநியோக சங்கிலியின் முடிவில் உள்ள கனிமத்தின் இறுதி பயனரை அடிப்படையாக கொண்டு மட்டுமே உரிமங்களை வழங்க முடியும் என்பதை குறிப்பிடுகின்றன. சமாரியம் உரிமங்களை பொறுத்தவரை இறுதி பயனர் என்பது பெரும்பாலும் அமெரிக்க இராணுவ ஒப்பந்ததாரர்களை குறிக்கிறது. சீனாவால் தடை செய்யப்பட்ட 7 வகையான அரியமண் உலோகங்களில் 6 வகைகள் பெரும்பாலும் சிவிலியன் பாவனைக்கானவை என்று 1970களில் இருந்து சமாரியம் காந்தங்களின் நிபுணத்துவம் பெற்ற டென்வர் மெட்ரோபாலிட்டன் பல்கலைக்கழகத்தின் உலோகவியலாளர் ஸ்டான்லி ரவுட் கூறினார். சமாரியம் வேறுபட்டது, இது கிட்டத்தட்ட இராணுவ நோக்கங்களுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது என்று அவர் கூறினார். அமெரிக்க பாதுகாப்புத்துறை விதிமுறைகளின்படி இராணுவ காந்தங்களை வார்ப்பது அல்லது உருக்குவது அமெரிக்காவிலோ அல்லது நட்பு நாடுகளிலோ செய்யப்பட வேண்டும். ஆனால் அந்த விதிகள் இராணுவ காந்தங்களின் மூலப்பொருட்களை எங்கிருந்தும் இறக்குமதி செய்ய அனுமதிக்கின்றன. எனவே குறைந்த விலை சமாரியம் பல ஆண்டுகளாக சீனாவில் இருந்து வருகிறது என்று திரு ரவுட் கூறினார். சமாரியத்திற்கு சீனாவை சார்ந்திருப்பது குறித்த கவலைகள் புதியவை அல்ல. 1970களில் தொடங்கி மேற்கத்திய நாடுகளில் உள்ள இராணுவங்கள் பிரான்சின் லா ரோசெல்ஸில் உள்ள ஒரு ரசாயன தொழிற்சாலையை நம்பியிருந்தன. அந்த நிறுவனம் ஆஸ்திரேலியாவில் வெட்டியெடுக்கப்பட்ட தாதுவிலிருந்து சமாரியத்தை சுத்திகரித்தது. ஆனால் அந்த தொழிற்சாலை மாசுபாடு கவலைகள் காரணமாக 1994ஆம் ஆண்டு மூடப்பட்டது. சீனாவின் தர நிலைகளின்படி கூட பலவீனமான சுற்றுச்சூழல் அமலாக்க வரலாற்றை கொண்டு சீனாவின் உள் மங்கோலிய பிராந்தியத்தில் உள்ள பாட்டோவில் உள்ள மலிவான உற்பத்தியுடன் பிரெஞ்சு தொழிற்சாலை போட்டியிட முடியவில்லை என்பது மற்றும் ஒரு காரணம். 2009ஆம் ஆண்டில் சீனாவின் கோபி பாலைவனத்தில் தெற்கு விளிம்பில் உள்ள தட்டையான வறண்ட தொழில்துறை நகரமான பாட்டோவில் உள்ள சுத்திகரிப்பு நிலையங்களிலிருந்து சமாரியம் விநியோகங்களை அமெரிக்கா சார்ந்திருப்பது குறித்து அமெரிக்க சட்டம் இயற்றுபவர்கள் கவலைப்பட்டனர். இந்த பிரச்சனையை தீர்க்க அடுத்த ஆண்டுக்குள் ஒரு திட்டத்தை உருவாக்குமாறு காங்கிரஸ் அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகம் பென்டகோனுக்கு உத்தரவிட்டது. 2010ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் ஒரு பிராந்திய தகராறின் ஒரு பகுதியாக சீனா 17 வகையான அரியமண் தாதுக்கள் ஜப்பானுக்கு ஏற்றுமதி செய்வதை 2 மாதங்களுக்கு நிறுத்துவதற்கு முன்பு அது நடந்தது. அப்போது பென்டகோன் உருவாக்கிய திட்டம் எங்கோ தொலைவில் உள்ள சீனாவில் தங்கியிருப்பதை விட அண்டை நாடான கனடாவில் தங்கி இருக்கலாம் என்பதுதான். ஆனால் கனேடிய அரசியல்வாதிகள் திட்டத்தில் ஆர்வம் காட்டவில்லை. அரிய மண் உலோகங்கள் உலகம் முழுவதும் காணப்படுகின்றன. ஆனால் திறமையான சுரங்கத்திற்கு போதுமான அளவு செறிவுகள் அரிதாகவே உள்ளன. அதிக செறிவு இருந்தால்தான் சுரங்கம் அமைக்கும் மூலதனத்தை திரும்ப பெற முடியும். கனடாவில் அதிக செறிவு இருந்தும் சுரங்கங்கள் அமைக்கப்படவில்லை. காரணம் மத்திய அரசு மாகாண அரசு தொடர்பாக சில குழப்பமான விதிமுறைகள். உதாரணம், சுரங்கம் அமைக்க வேண்டியது மாகாண அரசு, சுரங்கத்திற்கான போக்குவரத்து பாதைகளை அமைக்க வேண்டியது கனேடிய மத்திய அரசு. இப்போது ட்ரம்பின் அச்சுறுத்தல்களின் பின் மத்திய மாகாண அரசுகள் இணைந்து செயல்படுவது பற்றிய ஆக்கப்பூர்வமான பேச்சுக்கள் நடக்கின்றன.
2014 மற்றும் 2015 ஆண்டுகளில் முக்கியமான கனிம கொள்கையில் வெளியுறவுத்துறையில் மூத்த பங்கை வகித்த முன்னாள் அமெரிக்க ராஜதந்திரி ஜே ட்ரூஸ்டேல் சீனாவை அதன் அரிய மண்தாதுக்களை விற்க கட்டாயப்படுத்த உலக வர்த்தக அமைப்பின் விதிகளை பயன்படுத்துவதில் ஒபாமா நிர்வாகம் கவனம் செலுத்தியதாக கூறினார். இந்த பிரச்சனைகளில் உலக வர்த்தக அமைப்பு WTO சரியான நடுவராக கருதப்பட்டதால் அந்த நேரத்தில் அந்த முயற்சி எடுக்கப்பட்டது என்று வாஷிங்டன் ஆலோசனை நிறுவனமான TD இன்டர்நேஷனலின் தலைமை நிர்வாகியாக இருக்கும் திரு ட்ரூஸ்டேல் கூறினார். ஆனால் ஜனாதிபதி ட்ரம்ப் தனது முந்தைய பதவிக்காலத்தில் WTOவில் அமெரிக்காவின் பங்களிப்பை கணிசமாக குறைத்தார். இனி அவர்கள் நடுவராக வரமாட்டார்கள். ட்ரம்பின் அட்டகாசத்தால் சீனாவும் அவர்களை நடுவராக ஏற்காது.